ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம வேலைனால ஒரு விஷயத்தை தாங்கிக்கவே முடியலங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? சக்தி எவ்வளோ தூரம் சொன்னாங்க, அவங்க ஒய்ஃப் சொன்னதையும் மீறி அவங்க வந்துட்டு நம்ம யாருக்கு தென்னரசுக்கு சப்போர்ட் பண்ணார். தென்னரசு கடைசியில் அப்படியே அதர்பல்ட்டி, அதாவது தென்னரசோட ஒரிஜினல் முகம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு ஃபீல் பண்ணுறாங்க, இது மாதிரி சக்தி எப்பயோ சொன்னானா, ஏன் நம்பாம விட்டோன்னு தெரில, பாசம் கண்ணை மறைக்குதா, டே அப்பா சாமி உங்களோட அலப்பறை தாங்க முடியலடா அப்பா, அண்ணன் தம்பி பாசமாக கண்ணை மறைக்குதான். அது எப்படி 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 ஒருத்தவங்க தப்பு செஞ்சால் அது கூட வெளியே தெரியாத அளவுக்கு மறைக்கமோ, இதற்கு பேர் தான் பாசமோ, சரி இருக்கலாம் விடுங்க, இவங்கள வச்சு பாசமலர் டூவே நம்ம எடுக்கலாம் மாட்டுக்கு, அது பொதுவாக சரி விடுங்க, எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சக்திக்கு பயங்கர அப்செட்டு. அப்போ உட்காந்துருக்க டைமில் நம்ம பாட்டி வராங்க, என்னம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தா மெட்டிக்கு ஏதோ ஒரு பேரை வைக்கிறாங்கயா புதுசாக, குமிலியோ கோமலியோ ஏதோ ஒரு பேரை வச்சு, பேரை தப்பாக சொல்லியிருந்தா சாரி, அது எனக்கு தெரில, நீங்கள் கரெக்டான பேர் வந்து கமெண்ட்டில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நான் அதாவது அந்த வாங்கி கொடுத்தோடனே நம்ம சக்தியை பார்க்கணுமே, பேர் ஆனந்தத்தை வாங்கி எடுத்துகிட்டு வந்து அது அப்படியே சக்திக்கே தெரியாமல் சக்தி கல்லில் போட்டு விட்றாராமா. போட்டு விட்டோடனே அப்படியே கோவம்லாம் குறைஞ்சி போச்சான். அதுக்கப்புறம் போட்டு விட்டு இவரு புணங்கிக்கிட்டு வெளியே வந்து படுக்க, அவங்க வந்து நடந்து பார்க்குறத பார்க்கணுமே, சும்மா செம்மையா ஜல் ஜல். இது எப்படி இருக்குது தெரியுமா? ராரா சரசுக்கு ராரா சந்திரமுகி பேய் போட்டிருந்த மாதிரியே இருக்குப்பா. இதை பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் வருதுப்பா, அந்த ஞாபகம் வந்ததோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாட்டை போட்டு விட்டான்னு மாட்டுக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம சக்தி ஒரு பக்கம் இதை போட்டுக்கிட்டு நடக்க, இதை பார்த்து தேனு வந்து வம்புழுக்கிறாங்க, என்ன புதுசாக காலில் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காலாய். ஓகே வம்புளுங்க, ஜாலியாக இருக்குன்னு என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்